ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்ம்ங்க. நம்ம இன்னைக்கு விற்பனை பார்க்குறதுனா, விற்பனைக்கு வந்து 3 பதிவு பார்க்குறேங்க. ஒரு ஜெர்சி கிடையாரி, ஒரு கச்சப் கிடையாரி, ஒரு ஜெர்சி மாடு ஒண்ணு 3 பதிவு பார்க்குறேங்க. வீடியோ பதிவு வந்து முழுசா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதுன்னா, விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க. தலையீத்து கிடாரி, 2 பல் கிடாரிங்க. போடி கிடாரி, தலையீத்து கிடாரி, 2 பல் கிடாரிங்க. 9 மாதம் சினை. 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் ஒரு 10 நாள், 1 வாரம் 10 நாளுக்கு உள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. கிடாரி தரமான கிடாரிங்க. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. எந்த குறைபாடும் இல்லைங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல்ல 2 பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க. 4 பல் பால் பல் இருக்குது. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. நல்ல கை கால் சுத்தத்தில் தெளிவான கிடாரிங்க. போடியில் தெளிவான கிடாரிங்க. நல்ல புறவை ஏத்தமான கிடாரி. பின் விலாசம் நல்ல விலாசுங்க. நல்லா மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க. உள்மடி மாடு நல்லா அடைச்ச பையாக இருக்குதுங்க. மின்மடி மாடு படந்த மடிச்சட்டு 4 காம்பு ஓர்ஸாக இருக்குங்க. கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குங்க. கிடாரி நல்லா நைஸ் இருக்குது. உடசல் இருக்குதுங்க. கிடாரி வந்து அடர் தீவனம், தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. கிடாரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. நல்ல கைகால் சுத்தத்தில் எலும்பு கனமான செவலையில் போடியில் தலையத்தில் 2 பல்லில் தெளிவான கிடாரிங்க. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடாரியோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7, 6, 13 தலையத்திலே ஒரு 7, 6, 13 லிட்டர் பால் கேரண்டியாக வருங்க. அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது. ஜாதி பொறுப்பு இருக்குது. தெளிவான கிடாரிங்க. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 58,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு கச்சப் கிடையாதுங்க. விற்பனைக்கு கச்சப் கிடையாதுங்க. 2ஆம் ஈத்து கொம்பு கிடையாதுங்க. 2ஆம் ஈத்து கொம்பு கிடையாரி கச்சப் கிடையாதுங்க. 4 பல் கிடையாதுங்க. 4 பல் கிடையாதுங்க. 9 மாதம் சினை. அதிகபட்சம் ஒரு வாரம் 2 ஒரு நாள்லேயே கன்று ஈண்டி விடுங்க. கிடையாரி நல்ல தரமான கிடையாரி. தரமான கிடையாதுங்க. நல்லா மடிச்சிட்டு இருக்குது. 4 காம்பு ரோஸ் காம்பு 4 காம்பு தெளிவாக இருக்குது. நல்ல கருப்பு வலையில் பேட்சில் தெளிவாக இருக்குதுங்க. இதோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்திலேயே ஒரு நாளைக்கு 7, 6, 13 லிட்டர் பால் 13லேருந்து 14 வரைக்கும் கறந்து சொல்லி மாட்டோட உரிமையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 13 லிட்டர் பால் 7, 6, 13 லிட்டர் பால் கேரண்டியாக கறந்துருக்கும். இந்த ஈத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டு 17 லிட்டர் பால் வரைக்கும் கறக்கலாம். 15 குறையாது 17 வரைக்கும் கறக்கலாங்க. அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது. ஜாதி பொறுப்பு இருக்குது. வம்சம் இருக்குதுங்க. நீங்கள் தெளிவாக முறையாக வந்து பராமரிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 15 டு 17 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது. ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க. நல்ல தெளிவான கிடையாது. நல்ல வாய்க்கடிசில் நல்ல கிடையாதுங்க. 2ஆம் ஈத்தில் 4 பல்லில் 2 ஒரு நாளில் கன்றுன்ற மாதிரி தெளிவான கிடையாதுங்க. இந்த கிடையாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 60,000 சொல்லுதுங்க. இந்த கச்சப்படியோட விற்பனை விலை 60 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 3ஆவதாக பார்க்குறதுன்னா விற்பனைக்கு பிள்ளை மாடுங்க. சந்தன பிள்ளை மாடுங்க. விற்பனைக்கு சந்தன பிள்ளை மாடுங்க. இதோட வயது பார்த்தீங்கன்னா 3ஆம் ஈத்து கடை முளைப்புங்க. 3ஆம் ஈத்து கடை முளைப்பு. கொம்பு நல்லா ஆசு கொம்புங்க. மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல கிடையாது. நல்ல நைஸ் இருக்குது. உடசல் இருக்குது. தெளிவான கிடையாதுங்க. தெளிவான மாடுங்க. மாட்டிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. நல்ல மடிச்சட்டுங்க. மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பைச்சட்டில் இருக்குது. 4 காம்பு தெளிவாக இருக்குங்க. 4 காம்பில் மின்காம்பு ரெண்டும் கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. பின்காம்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்க. ஒவ்வொரு மாட்டுக்கு மின்காம்பு தூக்கலாக இருக்குது. பின்காம்பு இறக்கமாக இருக்கும். இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்காம்பு இறக்கமாக இருக்குது. பின்காம்பு தூக்கலாக இருக்குதுங்க. வால் வந்து கன்றுன்ற ஈரண தருணத்தில் இருக்கிறனால கண்ணில் காம்பில் வந்து சீம்பால் இறங்குறதுனால காம்பு பெருசாக தெரியுது. கறந்துட்டிங்கன்னா 4 காம்பு கொஞ்சம் முன்னது ஒன்றா தெரியும். ஆனால் காம்பு வந்து அவ்வளோ பெருசு தெரியாது. காம்பு வந்து பால் வத்துனால சரியாக இருக்குங்க. நல்லா மடிச்சிட்டு இருக்குது. இதோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையால் வேலைக்கு 10 கறங்க ஒரு நாளைக்கு 19லேருந்து 20 லிட்டர் வரைக்கும் கறந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சொல்கிற பால் ஒரு 15 டு 17 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்குங்க. 10 கறக்கும். நம்ம சொல்கிற பால் 15க்கு மேலே 17 லிட்டர் வரைக்கும் கறக்குங்க. அந்தளவுக்கு மாடு வந்து பெருவெட்டு மடிச்சிட்டு இருக்குது. ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க. நரம்படி இருக்குது. நல்ல புற ஏற்றத்தில் இருக்குது. நல்ல பைச்சட்டில் இருக்குதுங்க. இன்னும் ஒரு வாரம் கன்று ஈன்றதுக்கு நல்லா மடிசூருக்கு இருக்குது. நல்ல வாய்க்கடிசான மாடு. தெளிவான மாடுங்க. இந்த மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. தெளிவான மாடுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 57,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.